வணக்கம். இன்னைக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாம் அதிகமான ரசாயன நச்சுக்கள், அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகள், நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறிகள், பழங்களை எப்படி சுத்தம் பண்ணி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி இந்த காய்கறி, பழங்கள், கீரைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கழுவுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எதுக்காக காய்கறி, கீரைகள், பழங்களை கழுவணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அதில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதாவது நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. கிருமிகள் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, சாதாரண தலைவலி, வாந்தி, பேதி, மயக்கம், சில வகையான தொற்றுகள், காய்ச்சல், அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கும் பொழுது திடீர்னு ரத்தம் வருது, இல்லைன்னா மலம் கழிக்கும் பொழுது திடீர்னு ரத்தம் வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நோய் கிருமிகளுடைய தாக்கம். அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, ரசாயன நச்சுக்கள், பூச்சிக்கொல்லி விஷங்கள். இந்த ரசாயன நச்சுக்கள், பூச்சிக்கொல்லி விஷங்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாள்பட்ட பிரச்சனைகள், அதாவது நீரிழிவு நோய், புற்றுநோய், நரம்பியல் கோளாறுகள், பிறப்பு குறைபாடுகள், ஹார்மோன் தொந்தரவுகள், இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள், கிட்னில வரக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது. இது எல்லாமே இந்த பூச்சிக்கொல்லிகள்னாலும் ரசாயன நச்சுக்கள்னாலையும் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த ரெண்டு பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பழங்கள், காய்கறி, கீரைகளை கழுவி பயன்படுத்துறது. சரி, எப்படி கழுவுறது? இதுக்கு பல முறைகள் இருக்கு. பல பொருட்களை கொண்டு நம்ம கழுவலாம். அதுல ரொம்ப சுலபமானது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே எளிமையா வீட்டுல இந்த முறையில கழுவலாம். வேற என்னென்ன முறைகள்ல நம்ம கழுவலாம் அப்படின்றதையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேவையான காய்கறிகளை முதல்ல கழுவுறதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறிகளை சாதாரண தண்ணியில முதல்ல கழுவி எடுத்துக்கணும். இந்த காய்கறிகளை நம்ம நல்லா முதல்ல சாதாரண தண்ணியில தேய்ச்சி கழுவுறோம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தேய்ச்சி நம்ம கழுவிக்கலாம். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அதாவது காய்கறிகள் மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ காய்கறிகளை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துலையுமே வெட்டி இருக்கக்கூடாது, இல்லைனா உடஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான காய்கறிகளை தான் வாங்கணும். இப்போ கீரைகள் கழுவ போகிறோம் அப்படின்னா, நறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவணும். கீரைகளை நறுக்குனதுக்கு அப்புறமா கழுவக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சாதாரண தண்ணியில் கழுவி இந்த காய்கறிகளை வெளியில் எடுத்து வச்சுட்டு, இந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணி நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ புது தண்ணி நம்ம மாற்றி எடுத்துட்டோம். இதில் ஒரு கையளவு கல் உப்பு, இந்த கல்லுப்பை நல்லா கரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டையுமே சேர்க்குறேன். இதோட நம்ம முதல் தடவை கழுவி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த முதல் தடவை கழுவிட்டு நம்ம காய்கறிகளை வெளியில் எடுத்துட்டு அந்த தண்ணியை ஊற்றி மாற்றணும். இப்போ கீரைகள் கழுவும் பொழுதும் அதே மாதிரி தான். கீரைகளை அந்த தண்ணியை விட்டு வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை மாற்றணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது கீரைகளில் இருக்கக்கூடிய மண், கல், அது மட்டும் இல்லாமல் அழுக்கு எல்லாமே கீழே தங்கும். அதை அப்படியே நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கீரைகள் கழுவுறோம் அப்படின்னும் பொழுது கீரைகளை 20 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் உப்பு கரைசல்ல ஊற வச்சாலே போதும். மற்ற காய்கறிகளில் 20 நிமிஷம் ஊற வைக்கணும். காய்கறிகளை கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம நறுக்கணும். நறுக்குனதுக்கு அப்புறமா கழுவக்கூடாது. அதே மாதிரி தோல் சீவுறதுக்கு முன்னாடி தான் கழுவி எடுத்துக்கணும். கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அதோட தோலையும் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தலாம். கீரைகள் அப்படின்னும் பொழுது பொதுவா சந்தைகள்ல வாங்கக்கூடிய கீரைகள்ல அதிகமான ரசாயனங்கள் இருக்குது. அதனால கீரைகள் மாதிரியான சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை வீட்லயே சின்ன சின்ன தொட்டிகள்ல வச்சு வளர்த்து பயன்படுத்துறது சிறந்தது. அப்படி இல்லைன்னா இயற்கையா விளைஞ்ச கீரைகளை வாங்கி பயன்படுத்துறது நல்லது. பொதுவா இன்னைக்கு நிறைய இயற்கை அங்காடிகள் இருக்கு. அதே மாதிரி நஞ்சில்லா காய்கறி, பழங்களும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அப்படின்னாலும் அதனுடைய விலைகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் அது கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு முறையை பின்பற்றுறது ரொம்ப அவசியம். 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருக்கோம். இது நல்லா 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி காய்கறிகளை அந்த தண்ணியில நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு 3வது தடவை நான் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3வது தடவை தண்ணியில திருப்பி காய்கறிகளை சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்து வச்சுட்டோம்னா போதும். இந்த மாதிரி 3 முறை தேவையான காய்கறிகளை ஒவ்வொரு நாளும் கழுவி பயன்படுத்துறது அவசியம். காய்கறிகளை எப்ப கழுவணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவணும். அதாவது எப்ப நமக்கு தேவையோ அப்பதான் நம்ம கழுவணும். கழுவி நம்ம எடுத்து உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காய்கறிகள் அழுக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா தொடச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 3 முறை கழுவுறதுனால எல்லா விதமான நச்சுக்களும், எல்லா விதமான பூச்சிக்கொல்லிகளும் போயிடுமா அப்படின்னு பார்த்தா ஒரு 70-80% ரசாயன நச்சுக்கள், பூச்சிக்கொல்லிகள் அதுல இருந்து போயிடும். மீதி இருக்கக்கூடியது அது எப்படி விளைய வச்சாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. என்ன மாதிரியான விதைகள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதிக ரசாயன நச்சுக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகளை தவிர்க்கிறது நல்லது. என்ன மாதிரியான காய்கறிகள்ல அதிக ரசாயன நச்சுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், முட்டைகோஸ், காளான், தக்காளி மாதிரியான காய்கறிகள்ல அதிக ரசாயன நச்சுக்கள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான காய்கறிகளை இயற்கையா வாங்குறது நல்லது. வீட்டு மாடி தோட்டங்கள்ல வளர்க்கறது நல்லது. அப்படி இல்லைன்னா நாட்டு ரக காய்கறிகள் வாங்கலாம். நாட்டு ரக காய்கறிகள்ல பெரிய அளவுல ரசாயன நச்சுக்களுடைய தாக்கம் இருக்காது. இன்னொன்னு எப்ப சீசனோ அந்த மாதிரியான காலகட்டம்
காலகட்டத்தில் அதிகமாக வந்து இதை வாங்குறது நல்லது. அதே மாதிரி பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்கள்லாம் அதிக ரசாயன நச்சுக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஸ்ட்ராபெரி, கிவி, செரி, ஆப்பிள், அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய திராட்சை, இதெல்லாம் அதிக ரசாயன நச்சுக்கள் இருக்கு. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்களை விட அதிக சத்துக்கள் நம்ம ஊரில் விளையக்கூடிய அந்தந்த சீசன்ல வரக்கூடிய பழங்கள்ல அதிகமாகவே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய நாட்டு பப்பாளி, நிறைய இடங்கள்ல இன்னைக்குமே நாட்டு பப்பாளி விதைகளோட கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். கொய்யா பழம், நாட்டு வாழைப்பழங்கள், சீசன்ல வரக்கூடிய சீத்தாப்பழம், சீசன்ல கிடைக்கக்கூடிய சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, இந்த மாதிரியான பழங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அருகாமையில விளையக்கூடிய கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் மாதிரியான காய்கறி அந்தந்த காலங்கள்ல கிடைக்கக்கூடிய காய்கறிகள். உதாரணத்துக்கு அவரைக்காய், மொச்சை, தட்டைப்பயிறு, இதெல்லாம் வந்து சில காலங்கள்ல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய காய்கறிகள். இந்த காலங்கள்ல கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுல வந்து ரசாயன நச்சுக்கள், பூச்சிகளினுடைய தாக்கம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த மாதிரியான காய்கறிகளை பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரையும் மாடி தோட்டங்கள்ல நமக்கு தேவையான காய்கறி, கீரைகளை விளைய வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கரைசல்ல எப்படி வந்து காய்கறிகளை கழுவி பயன்படுத்துறது அப்படின்றது பார்த்தோம். உப்பு கரைசல் மட்டும் இல்ல, வேற என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து கழுவலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில வகையான பழங்கள்ல மேல வந்து மெழுகு மாதிரியான ஒரு ரசாயனத்தை சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரியான பழங்களை லேசா வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில கொஞ்சம் வினிகர் சேர்த்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா அந்த மெழுகு வந்து உருகி அந்த தண்ணியில அது வந்து வந்துடும். உப்பு கரைசல் அப்படின்னும் பொழுது ஒரு கையளவு உப்பு போதும் இவ்வளவு தண்ணிக்கு. ஆனா வினிகர் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கப் தண்ணிக்கு 1 கப் வினிகர் சேர்த்து அந்த கரைசல்ல நம்ம வந்து காய்கறிகள், பழங்களையும் கழுவலாம். இப்போ கீரைகள் கழுவுறோம் அப்படின்னா கீரைகளை 5 நிமிஷத்துக்கு மேல தண்ணியில ஊற வைக்க கூடாது. கீரைகள் கழுவுறதுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடாவை பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம்னா அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுல கீரைகளை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை சாறு, உப்பும் சேர்த்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த பொருட்களை வச்சும் நம்ம வந்து பழங்கள், காய்கறி, கீரைகளை கழுவி எடுத்துக்கலாம். ஆனா அதுல எல்லாத்துலயுமே ரொம்ப சுலபமானது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உப்பு கரைசல். உப்பு கரைசல்ல கிட்டத்தட்ட 70-80% ரசாயன நச்சுக்கள், பூச்சிக்கொல்லிகள், அது மட்டும் இல்லாம கிருமிகளும் அழியுது அப்படின்றது ஆராய்ச்சியில வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள். அதனால இது ரொம்ப சுலபமானது மட்டும் இல்லாம இதை நம்ம வந்து பயன்படுத்துறது எளிமையானது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 3 முறை காய்கறிகளை கழுவி பயன்படுத்துறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.